Hi friends, welcome to my channel. This video is sponsored by SBO Digital Marketing. உங்களுக்கு வீட்டிலிருந்தே பார்ட் டைம் ஜாப் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? உங்களுக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாவே போதும். அதில் நீங்கள் போஸ்ட் போடுறது மூலியமாகவே நீங்கள் மாதத்துக்கு 1500 ரூபாயிலிருந்து 21,000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த பார்ட் டைம் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன எழுதி பழக போகிறோம் அப்படின்னா ஹெச். பேர் என்னங்க? ஹெச். இதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன். இந்த 3 இருந்தால் நம்ம ஹெச் எழுதி பழகிடலாம். எப்படி எழுதலாம்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்டாண்டிங் லைன், நடுவில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு அதை முடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் லைன். அப்படி இல்லைன்னா 2 ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க, பக்கம் பக்கமாக நடுவில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஹெச். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஹெச் ரொம்ப ஈஸியாக இருக்கா? நம்மளுக்கு என்ன தெரியும்? இது வரைக்கும் என்னென்ன எழுதி பழகிருக்கோன்னு பார்க்கலாமா? ஏ, பி, சி, டி, இ, எஃப், அப்புறம் என்ன எழுதியிருக்கிறோம்? ஜி வரைக்கும் எழுதி பழகணும். இப்போ நம்ம என்ன எழுதிட்டு இருக்கோம்? ஹெச். ஓகேங்களா? இப்போ இந்த லெட்டரெல்லாம் நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நாளைக்கு நம்ம அடுத்த லெட்டர் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே? ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச். 8 லெட்டர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது வரைக்கும் இந்த லெட்டரெல்லாம் கண்டிப்பாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த லெட்டர் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.